everyone, it's me Prabha, one and only Prabha. நம்ம இன்னைக்கு சௌ சப்ஜி, அதாவது சௌ அப்படி சொன்னால் பெங்களூர் கத்திரிக்காய்னு சொல்கிற வழக்கம் உண்டு. அந்த சப்ஜி இன்னைக்கு சப்பாத்தி தொட்டுக்க பண்ண போகிறோம். வாங்க நம்ம எல்லாம் சேர்ந்து பண்ணலாம். நம்ம இன்னைக்கு சௌ சப்ஜி பண்ண போகிறோம். அதை நல்லா தொலி செவி பொடி பொடியாக நறுக்கி வாஷ் பண்ணி வச்சுக்கோ. வாஷ் பண்ணதை குக்கரில் போட்டு வேக போடணும். நான் அதில் வேறு எதுவும் போடுறதில்ல, பருப்பு ஒன்றும் போடுறது கிடையாது. அதில் மஞ்சள் பொடி, உப்பு, வேக வைக்கிறதுக்கு தேவையான வாட்டர் ஒரு 1-1.5 கிளாஸ் வரைக்கும் விடலாம். இந்த குக்கரை மூடிட்டு 3 to 4 சவுண்டு போடும். வெஜிடபிள் தானே போடும். இல்லை 3 சவுண்டும் வச்சுட்டு நீங்கள் 5 மினிட்ஸ் சிம்மில் போட்டாலும் அந்த சௌக்காய் வெந்துடும். சௌவில் கஷ்டம் என்னதான், நறுக்கிறது தான் பெரிய விஷயம். இப்போ இல்பச்சட்டி எடுத்து இல்பச்சட்டி காஞ்சதுக்கப்புறமா அதில் எண்ணெய் விடுங்கோ. 2-3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோ. கொஞ்சம் அது எண்ணெய் ஏற்கும், அது அதனால் 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோ. எண்ணெய் காஞ்சதுமே போட வேண்டியது கடுகு. கடுகு வெடிக்கும்போது போட வேண்டியது ஜீரகம். தக்காளியை பொடி பொடியாக நறுக்கி, ஒரே ஒரு தக்காளி போதும். ஒரு தக்காளியை பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கோ. இப்போ அதுக்கு ஜீரகம் சிவப்பானோடனே நீங்கள் தக்காளியை அதுக்குள்ளே போட்டுக்கலாம். அடுத்த வாட்டை சிம்மில் போட்டு தக்காளி 2 வாட்டி ஒரு மண் பச்சை வாசனை போட்டு 2 வாட்டி கிண்டிக்கும். அதில் போட வேண்டியது சில்லி போடுறோம். ஏன்னா உப்பு மஞ்சப்பொடி நம்ம போட்டாச்சு ஆல்ரெடி வேகும்போது. சில்லி போடும். உங்களுக்கு கலர் கிடைக்குமா, இதே மாதிரி தான் அந்த காஷ்மீரி சில்லி போட்டுருக்கோம். ஒரு சொட்டு கரம் மசாலா பிடிக்குமானா போடலாம், நல்லாயிருக்கும். கரம் மசாலா போடும்போது ஒரு சின்ன ஒரு வாசனையும் நமக்கு கிடைக்கும். அது நல்லா எல்லாமே அந்த வாசனையெல்லாம் போகிறதுக்கு கிண்டணும். இந்த சில்லி போடுற எல்லாத்தோட பச்சை வாசனை போகிறதுக்கு கொஞ்சம் கிண்டிக்கலாம். இப்போது அதில் போட வேண்டியது நம்ம வெந்த காய்கறி. வெந்த சௌ காய்கறி. சௌவை பெங்களூர் கத்திரிக்காய் அப்படின்னு சொல்கிற வழக்கம் உண்டு. மெட்ராஸ்காரன் அதை பெங்களூர் கத்திரிக்காய் சொல்லுவோம். நாங்கள் அதை சௌ சொல்கிறோம். இப்போ நம்ம அந்த மசாலா கூட நல்லா சேர்த்து கிண்டி கொடுத்துருவோம். இதில் பெரிய கிரேவி இருக்காது, ரொம்ப டேஸ்டான ஒரு சப்ஜி. சௌவை பொறுத்தவரைக்கும் சௌவில், அதாவது பெங்களூர் கத்திரிக்காயில் துவரன், அதாவது பொடுத்தோல் வைக்கலாம், சப்ஜி வைக்கலாம், கூட்டும் வைக்கலாம். இது 5 மினிட்ஸ் மூடினால எல்லாம் சேர்ந்துன்னு இருக்கும். பார்க்கவே அழகாக இருக்குது பாருங்கள் கொதிக்கும் போது. இப்போ நமக்கு சௌ சப்ஜி ரெடி. நம்ம இதை என்ன பண்ணோன்னா ஒரு கண்டெய்னரில் மாற்றிக்கணும். சர்விங் பவுலில் அதை மாற்றிட்டோம்னா சர்வ் பண்ண ஈஸியாக இருக்கும். இதுக்கு நம்ம மேலாட நம்ம என்ன போடுவோம், கொத்தமல்லி போடுவோம். ஏன்னா ஆல்ரெடி பொரிச்சு கொட்டியாச்சு. இல்லை நீங்கள் செஞ்சு முடிச்சுட்டு மேலாட பொரிச்சு போட்டாலும் தப்பு கிடையாது, தாளித்து போட்டாலும் தப்பு கிடையாது. இதில் மேலே இது சப்பாத்தி, ஹாட் சப்பாத்திக்கு ரொம்ப பயங்கர டேஸ்டான ஒரு சமாச்சாரம். ஹாட் சப்பாத்தி ப்ளஸ் சௌ சப்ஜி. நீங்களும் இதை பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்களுக்கு வியூவர்ஸ் தான் இம்பார்ட்டண்ட்டு. நீங்கள் எல்லோரும் பார்த்து இதை பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய்.